அருமையானவர்களே, உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ இது பாஸ்கா இரவு. இது விழிப்பின் இரவு. பாரவோனின் அடிமைத்தலையிலிருந்து இஸ்ரேல் மக்களை செங்கடலை கடக்கச் செய்து விடுதலை அளித்தார் இறைவன். அந்த இறைவனின் பரிவும் நேயமும் இயேசுவிலே வெளிப்பட்டு நமக்காக துன்பங்களை அனுபவித்து சிலுவைச் சாவை மேற்கொண்டு வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த மாபெரும் நிகழ்வை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். இருளிலிருந்து ஒளிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் கடந்து சென்ற புனிதமான இரவை நாம் சிறப்பிக்கின்றோம். நாம் சந்திக்கும் துன்பங்களும் பாடுகளும் கடந்து போகும். கிறிஸ்துவிலே புது வாழ்வை நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இத்திரு நிகழ்வில் பங்கேற்போம். இன்றைய வழிபாடு திரு ஒளி வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என்னும் 4 பகுதிகளை கொண்டது. கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு ஒளி வழிபாடு. கடவுள் முதலில் ஒளியை படைத்தார். ஒளி தோன்றுக என்ற கடவுளின் முதல் வார்த்தை இருளை அகற்றியது. ஒளி இருக்கும் இடத்தில் அனைத்தையும் தெளிவாக பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே இந்த ஒளியாக காட்டப்படுகிறார். நமது வாழ்வில் இருளை போக்கி இறையாட்சியின் பாதையில் வழி நடத்த இயேசுவே ஒளியாகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு உலகில் இருளை அகற்றும் சக்தியாகிறது என்னும் சிந்தனையில் அருட்பணியாளர் இப்பொழுது புது தீயை மந்திரிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். மன்றாடுவோமாக. திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுடர்ந்திட செய்தீரே. இப்புதிய தீயை புனிதப்படுத்தியருளும். இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. ஆமென். பாஸ்கா திரி. பாஸ்கா திரி உயிர்த்த கிறிஸ்துவை நமக்கு சுட்டிக்காட்டி அர்த்தப்படுத்துகிறது. உயிர்த்த நம் ஆண்டவர் கிறிஸ்து ஒளியாக நமது மத்தியில் வருகின்றார். அருட்பணியாளர் இப்பொழுது எழுத்தாணியால் திரியின் மீது சிலுவை அடையாளம் வரைகின்றார். அகரம் என்ற முதல் எழுத்தையும் நகரம் என்ற இறுதி எழுத்தையும் எழுதி கிறிஸ்துவே அனைத்திற்கும் முதலும் முடிவுமாக இருப்பவர் என்பதை அறிவிக்கின்றார். திரியின் 4 கோணங்களிலும் நிகழும் ஆண்டின் எண்களை எழுதி ஆண்டு முழுவதும் திரு அவை கிறிஸ்துவின் ஒளியில் வாழ அழைக்கின்றார். மேலும் கிறிஸ்துவின் 5 காயங்களையும் நினைவூட்டும் வகையில் திரியில் வரையப்பட்டுள்ள சிலுவையில் 5 மணிகளை பதிக்கின்றார். இப்பொழுது மந்திரிக்கப்பட்ட புது தீயிலிருந்து பாஸ்கா திரி ஏற்றப்படுகிறது. கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும்
நகரமும் காலங்கள் நேர் அவருடையன, காலங்கள் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமும் ஆமென். தம்முடைய தூய மாட்சிமிகு உரிய காயங்களால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருந்து நடத்துவதாக. இருளை அகற்றும் இந்த பாஸ்காத்திரை கிறிஸ்துவை குறிக்கின்றது. நானே உலகின் ஒளி என சொன்ன இறைவன் உலகின் இருளை அகற்றி நம்மை உண்மையின் பாதையில் வழிநடத்த வைக்கின்றார். ஒளி அனைவருக்கும் வாழ்வை தருகிறது. ஒளியாகிய கிறிஸ்துவும் நமக்கு வாழ்வாகிறார். எரியும் பாஸ்காத்திரையை உயர்த்தி பிடித்து அருள்பணியாளர் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று 3 முறை பாடுவார். இறைமக்கள் நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று பதில் பாட வேண்டும். ஒளியை பின்பற்றும் நாம் பிறருக்காக ஒளியுவோம். கிறிஸ்துவின் ஒளி இதோ, கிறிஸ்துவின் ஒளி இதோ, ஒளி இதோ, பாஸ்கா திரிவு பாடப்படும் இப்பாஸ்கா புகழ்வை 2 கோணங்களில் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இஸ்ரேல் மக்களின் விடுதலையை அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். இறைவனின் வல்ல செயல்களை நாவார புகழ்ந்தார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பாவ இருளை போக்கி சாவின் தலைகளை அறுத்து வெற்றியை நிலைநாட்டியது. என்றும் நிலைத்து நின்று ஒளி வீசும் மீட்பர் கிறிஸ்துவின் பாஸ்கா திரையின் புகழை பாடுவோம். மகிழ்வதாக இப்புனித நிகழ்வில் பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக
இறங்காத எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக எப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லா மன்னரது பேரொளியா உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூறுவதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியா எக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேன் திருப்பணியாளர்கள் சேர்ந்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி என் திரையின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடமை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்கு உரிய கடன் சீற்றை தாம் சிந்திய திருரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்திலே முன்னோரான இஸ்ராயல் மக்களை நிலையத்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால்நடையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியது இந்த இரவேதா. சாவின் தடைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதா. ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததா எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்கு உரியது.
அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஆதாமின் பாவமே, உன்னை அழைக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலம் நேரம் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதி உள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயரற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பிலான மெழுகிலிருந்து உருவான திரையை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலால் சுடர்விற்றெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்கு உரியவை மண்ணுக்கு உரியவை, கடவுளுக்கு உரியவை மனிதருக்கு உரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரில் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவில் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமிதரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அனைவரும் தங்களது கரங்களில் எரிகின்ற மெழுகுதிரியை அணைத்து விட்டார்கள். இறைவார்த்தை வழிபாடு. இஸ்ரேல் மக்கள் தங்களின் அடிமைத்தன விடுதலையை கண்விழித்து புகழ்ந்தார்கள். திருப்பாடல் நமக்கு இறைவன் செய்து வரும் அருள் செயல்களை எண்ணி மகிழ்ந்து பாடுகிறது. திரு அவையின் அடிப்படை நம்பிக்கையே இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. ஒவ்வொரு வாசகத்திற்கு பிறகும் அதனுடன் தொடர்புடைய திருப்பாடலை பாடி புகழ்வோம். அதன் பிறகு அனைவரும் எழுந்து நிற்க அவ்வாசகத்தின் பின்னணியில் அருள் பணியாளர் குடும்ப மன்றாட்டை ஜெபிப்பார்.
முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனம் 1 முதல் மற்றும் அதிகாரம் 2, இறைத்திரு வசனம் 2 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனம் 1 முதல் மற்றும் அதிகாரம் 2, இறைத்திரு வசனம் 2 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்றும் நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த கரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த கரைக்கு நிலம் என்றும் ஒன்றிரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்பிரிவினில் ஒளிப்பிளவுகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்பிரிவினில் ஒளிப்பிளவுகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிளவுகளை உருவாக்கினார். பகலை ஆளுவதற்கு பெரிய ஒளிப்பிளவையும் இரவை ஆளுவதற்கு சிறிய ஒளிப்பிளவையும் மற்றும் விண் மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலில் பெரும் பாம்புகளையும் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் ரெக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை திறக்குங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால் கடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இடத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால் அடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால் அடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள்
நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்கு உரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவ்வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். கடல் நடுவே உலர்ந்த கரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 15 முதல் அதிகாரம் 15 இறைவார்த்தை 1 வரை. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 15 தொடங்கி அதிகாரம் 15 இறைவார்த்தை 1 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி ஆள வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் ஆட்சியிடுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் ஆட்சியிடும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலியரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பு மேகமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போகச் செய்தார். தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராக நமக்கு எதிராக போரிடுகின்றார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியரின் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உம் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமர்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள், தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில்
ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலதுபுறம் இடதுபுறம் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீதும் மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசையிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசையும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் ஜெபத்திற்கு இடம்பெயர்ப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அரும் செயல்கள் எக்காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலகமாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாக இஸ்ராயேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது வாசகம். என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வசனங்கள் 5 தொடங்கி 14 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வசனங்கள் 5 தொடங்கி 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள உமது பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே
வருகிறார், உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலக்களத்தை நிறுவுவேன். உன் கால் மாடங்களை சிவப்பு கற்களாலும், உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும், உன் மதில்கள் அனைத்தும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்கிறேன். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவதால், தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறையாத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொடுப்பதை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுக்கு ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு ஆட்சியாகவும் சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரையும் இஸ்ராயேலின் தூதுவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி வந்தாடுங்கள். கொடியவர்த்தம் வழிமுறையையும் தீயவர்த்தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அருந்தி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறு என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நாம் அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையால் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு.